வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸ்ல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பார்த்துட்டு வரோம். ஸோ ஒரு ஆர்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆர்டிக்கல் 39 பார்த்தோம் இல்லையா? 39 பிசிக்கு நம்ம ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அடுத்தது ஆர்டிக்கல் 40. ஆர்டிகல் 39A சரிங்களா? 39A பின்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க. 42வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இது முக்கியம். எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ல இதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதையும் கொஸ்டின்ஸா வந்து கேட்குறாங்க. ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர். ஏழைகளுக்கு சம நீதிமன்றம், இலவச சட்ட உதவி வழங்கணும் அப்படிங்கிறத 42வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஏழை இருக்காங்க, பணக்காரன் இருக்கான். பணக்காரன் நீதிக்காக கோர்ட்டுக்கு போறான். அவன் எவ்வளவு வேணா செலவு பண்ணிக்கலாம். ஒரு வக்கீல அப்பாயிண்ட் பண்றான், வாதாடுறான், ஜெயிக்கிறான். ஏழைக்கு அவ்வளவு காசு இல்ல. வாதாடுறதுக்கு வக்கீல்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்ல. இப்போ வாதாடல அப்படின்னா அவனுக்கு நீதி மறுக்கப்படுது. அதனால ஒரு டைரக்டிவ் கொடுக்குறாங்க. இது ஒரே நாள் எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட முடியாது. அந்த 1976 42வது அமெண்ட்மெண்ட் பண்ணும்போதே அடுத்த நாள்ல இருந்து எல்லா புவருக்கும் ஃப்ரீ லீகல் எய்ட வந்து கவர்மெண்டால கொடுத்துட முடியாது. ஆனா வருங்காலத்துல கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 39 தெளிவுபடுத்திடுறாங்க. இப்போ இதனால என்ன அப்படின்னா நல்சா அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டாங்க. நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட்னு ஒரு சட்டம் போட்டு இந்த மாதிரி புவரா இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னா வாதாடுறதுக்காக ஒரு ஃப்ரீ லீகல் எய்ட வந்து ஸ்டேட் தரப்புல இருந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க கேட்கலாம். ஸோ புவர் அப்படின்னா யாரெல்லாம் புவர்? பிபிஎல் கீழே இருக்கணும், இல்லாட்டி விடோவா இருக்கணும், இல்லாட்டி சீனியர் சிட்டிசனா இருக்கணும், 65 வயசுக்கு மேல இருக்கணும், இல்ல நீங்க டிசேபிள்டு பர்சனா இருக்கணும். இந்த மாதிரி சில கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டப்படி ஆக்ட் படி நல்சா ஆக்ட் படி சட்டப்படி ஃப்ரீ லீகல் எய்டுக்கான உரிமை இருக்கு. நீங்க போய் கேட்டு வாங்கிக்கலாம். இதான் வந்து ஆர்டிகல் 39A வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஏழைகளுக்கு சம நீதிமன்றம் மற்றும் இலவச சட்ட உதவி வழங்குதல் தொடர்பாக. அடுத்தது ஆர்டிகல் 40 இருக்கு. நம்ம 41 பார்க்குறோம். ஏன் 40 பார்க்கல அப்படின்னா நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி நம்ம வந்து சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சமூக நலனை அடைய வழிகாட்டும் கோட்பாடுகளை மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் காந்தியன் பிரின்சிபல், அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் அந்த மாதிரி போகலாம். இப்போ இந்த ஆர்டிகல் 41 ஆர்டிகல் 41ல பார்த்தீங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் சரிங்களா, ஓல்டேஜ், இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டேஜ், சிக்னஸ், டிசபிள்மெண்ட், செக்யூர் சிட்டிசன், ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ். ஸோ சிம்பிளாக 41 சொல்லுது, வேலை இல்லை, இல்லை ஓல்டு ஆயிட்ட இல்லையா, வயசாயிட்ட, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி சிட்டிசன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவனோட ரைட் டு ஒர்க்கை வந்து செக்யூர் பண்ணணும், அவனோட ரைட் டு எஜுகேஷனை செக்யூர் பண்ணணும், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது சிம்பிளாக வந்து இதுக்கு ஒரு சட்டம் மூலியமா சொன்னோம் அப்படின்னா மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட் 2016 கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட் 2016 ஜஸ்ட் இந்த ஆக்ட் படி சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய பெண் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறகுது. அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 4-6 மாதத்துக்கு முன்னாடி ஆகட்டும், குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆகட்டும், அவங்களால வேலை செய்ய முடியாது இல்லையா? அப்போ இதனால அவங்களுக்கு வந்து பே வந்து லாஸ் ஆகக்கூடாது இல்லையா? அவங்களால அவங்களோட நேச்சுரலா இயற்கையான உடலமைப்பின் காரணமாக அந்த இடத்துல அவங்க வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு சம்பளம் இல்ல, அந்த டைம் காரணமா அவங்களுக்கு வேலை குடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அநீதி இல்லையா? ஸோ அதனால தான் ஓல்டேஜ், சிக்னஸ், டிசபிள்மெண்ட் இது எல்லாமே அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சிக் ஆகுறாங்க, ஓல்டு ஆகுறாங்க சரிங்களா, வயசாகுறாங்க, அவங்களுக்கு ஸ்டேட் தரப்புல இருந்து பென்ஷன் குடுக்கணும் இல்லையா? அவங்களோட ரைட் டு ஒர்க், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு குடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 41 வந்து வலியுறுத்துது. ஸோ முதுமையின் காரணமாக நோயுற்ற நிலையில அரசு உதவி செய்யணும், வேலை பார்க்கும் உரிமை குடுக்கணும், அதே மாதிரி கல்வி உரிமையும் குடுக்கணும். உடம்பு சரியில்ல அதுக்காக உங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் குடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து டைரக்ட் பண்றாங்க. ஆர்டிகல் 41 மூலியமா ஸ்டேட்டுக்கு வந்து டைரக்ட் பண்றாங்க. ஸோ இது மூலியமா தான் நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வந்துச்சு. இந்த மெட்டர்னல் ரிலீஃப் ஆக்ட்லாம். ஸோ அவங்க வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 24 மாசம் ஐ மீன் 24 வீக்ஸ் அந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து என்னன்னா அவங்க வேலை செய்யலனாலும் அவங்களுக்கு சம்பளம் வந்துட்டு இருக்கும். இதான் மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட். இப்போ பப்ளிக் ஆஃபீஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரைவேட் பாடிக்கும் கொண்டு வந்துருவாங்க. ஆர்டிகல் 42 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப். ஸோ இதான் வந்து இதுவும் மெட்டர்னிட்டி ரிலீஃப் வந்து கொண்டு வருது. ஸோ பெண்களுக்கு பேறுகால விடுப்பு, அதே மாதிரி சலுகைகள் அளிக்கிறது, தொழிலாளருக்கு வேலை செய்யும் இடத்தின் வேலை செய்ய ஏற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தல். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன். ஸோ இதுக்கப்புறம் தான் ஆர்டிகல் 42 சிந்தசிஸ் பண்ணி தான் ஸோ கேரளாவில் வந்து இந்த ஒரு கேஸ் வந்து போச்சு. அங்கே இருக்கக்கூடிய துணி கடை, ஜவுளி கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வேலை செய்யக்கூடிய சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன்
அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 11 மணி நேரம், 12 மணி நேரம் நிக்க வேண்டிய சூழ்நிலை. அவங்களுக்கு ஒரு சேர் கூட இல்ல. ஸோ அந்த கேஸ் வந்து வந்துச்சு. இந்த ஜட்ஜ்மென்ட்டோட வெளிப்பாடா 9 மணி நேரம், 10 மணி நேரம் வேலை செய்ற அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சேர் குடுக்கணும். அதே மாரி அவங்களுக்கு கரெக்ட்டான டைம்ல வந்து பிரேக் குடுக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன். இந்த பிரின்சிபல வந்து சிந்தசைஸ் பண்றதுக்காக கேரளா ஹைகோர்ட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கு. கேரளா ஸ்டேட்ட. அதுக்கப்புறம் இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பின்னாடி பின்னாடி காலங்கள்ல வந்து அப்ளிகபிள் ஆச்சு. அதே மாரி வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வந்து மெக்கானிக்கல் ஒர்க்லாம் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி குடுக்கணும். அதே மாரி கிரெட்ச் ஃபெசிலிட்டி குடுக்கணும். கிரெட்ச் அப்டிங்கிறது வந்து குழந்தை இருக்கக்கூடிய தாய்மார்கள், அவங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் கம்மியா இருக்கு. 5 வயசு, 3 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து, அவங்க வந்து அந்த ஆஃபீஸுக்கு போய், அங்க வந்து இருக்கிற மாரி, அந்த குழந்தைகள் வந்து இருக்கிற இடம் தான் வந்து கிரெட்ச். அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் குடுக்கணும். இது எல்லாமே ஆர்டிகிள் 42 மூலியமா வந்து கொண்டு வரப்பட்ட சில சட்டங்களும், சில அமல்களும், இம்ப்ளிமென்டேஷன்ஸும். அடுத்ததா ஆர்டிகிள் 43 தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம். சரிங்களா? செக்யூர் எ லிவிங் வேஜ், எ டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். இது எல்லாத்தையும் குடுக்கணும். ஸ்டேட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிவிங் வேஜ் குடுக்கணும். இதுல தான் யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இன்னும் யுனிவர்சல் பேசிக் இன்கம் கான்செப்ட் அமலுக்கு வரல. ஆனா கொஞ்ச நாள்ல வந்துரும். ஸோ அந்த மாரி எல்லாத்துக்கும் ஒரு டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இது எல்லாமே ஸ்டேட்டோட கடமை. இது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 43 ஏ. ஸோ இந்த மாரி ஏ, பி, சிலாம் பின்னாடி காலத்துல ஆட் பண்ணப்பட்டது. இப்ப அந்த மாரி ஏ வந்து 42வது அமெண்ட்மென்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் வொர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மென்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ மேனேஜ் பண்றதுல வொர்க்கர்ஸுக்கும் பங்கீடு குடுக்கணும். வெறும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டுமே அத வந்து பார்க்கக்கூடாது. ஸோ வொர்க்கர்ஸ் தரப்புல இருந்து இருக்கக்கூடியவங்களையும் அதுல அந்த போர்ட்ல உட்கார வச்சு, அந்த மேனேஜ்மென்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுக்கும் உரிமைகள் குடுக்கணும் அப்படிங்கிறத 43 ஏல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 500க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு கம்பெனி ஆகட்டும், அங்க ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, வொர்க்கர்ஸ ரெப்ரசன்ட் பண்ற மாரியும் அங்க ஒரு ஆள் இருக்கணும். வொர்க்கர்ல இருந்து ஒரு ஆள் இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு அப்புறம் வரப்பட்டது. ஆர்டிகிள் 43 ஏ தான் இத வந்து சிந்தசிஸ் பண்ணியிருக்கு. ஆர்டிகிள் 47 ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆஃப் பீப்பிள் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். ஸோ ஊட்டச்சத்து அளவு இந்த மாதிரி மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறத அரசு கருத்துல வச்சுக்கிட்டு பாலிசிஸ் போடணும். அதை மக்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 47ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப இவ்வளவு நாள் வந்து சோசியலிஸ்ட் பிரின்சிபல் பார்த்தோம். சரிங்களா? சமூக கோட்பாடுகள் பார்த்தோம். அதே டிபிஎஸ்பில காந்தியன் பிரின்சிபல்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, காந்திய கோட்பாடுகள் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 40 ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத். ஸோ ஆர்டிகல் 40 சிந்தசிஸ் பண்ற மாதிரி தான் பின்னாடி 72, 73வது அமெண்ட்மெண்ட்ல பஞ்சாயத்து ராஜ், லோக்கல் கவர்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் என்டோ தம் வித் நெசசரி பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி. வில்லேஜ் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான பவரும் கொடுக்கணும், தேவையான ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கணும், தேவையான நிதிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் டு எனேபிள் தம் டு ஃபங்க்ஷன் அஸ் யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். அவங்க வந்து சுயமா அவங்க வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங்கா வந்து ரூல் பண்றதுக்கு, லோக்கல் கவர்மெண்ட் ரூல் பண்றதுக்கு இதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 40. இது வந்து காந்தியன் பிரின்சிபல். ஏன்னா காந்தி வந்து வில்லேஜ் தான் நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லியிருக்காரு. வில்லேஜ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனனால இது காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இந்த ஆர்டிகல் 40 வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததா ஆர்டிகல் 43. ஆர்டிகல் 43 பாத்தீங்கன்னா ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் அன் இண்டிவிஜுவல் ஆர் கோஆபரேஷன் பேசிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ ஆர்டிகல் 43க்கு அப்புறம் தான் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனியன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அடிப்படை உரிமைகள்ல ஆட் பண்ணப்பட்டது. நம்ம அடிப்படை உரிமைகள் பார்க்கும்போது பார்த்தோம். இந்த ஆர்டிகல் 19ல பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு ஃபார்ம் கோஆபரேட்டிவ் யூனியன் சொசைட்டிஸ் அதெல்லாம் இந்த டிபிஎஸ்பி காரணமாக சேர்க்கப்பட்டது தான். அங்கேயே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 42வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். இப்போ ஆர்டிகல் 43 என்ன சொல்லுது அப்படின்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து குடிசை தொழில். ஸோ குடிசை தொழில் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும். கிராமப்புறங்கள்ல வந்து இந்த மாதிரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 43ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 43B 97வது அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க 2011ல. இது எந்த ஷெட்யூல்ல ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அட்டவணை 11. அட்டவணை 11ல என்னன்னா பஞ்சாயத்து ராஜை பத்தி பேசியிருப்பாங்க. அட்டவணை 12ல வந்து இந்த முனிசிபாலிட்டிஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ முனிசிபாலிட்டிஸ் கூட இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆபரேட்டிவ் யூனியனை பத்தியும் பேசியிருப்பாங்க. அது 97வது அமெண்ட்மெண்ட் தான் 2011ல தான் ஒரு டிபிஎஸ்பியும் இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ ப்ரொவைட் வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ கூட்டுறவு சங்கங்கள் சுயேட்சையாக செயல்படுத்துதல், அதற்கான உரிமையை வந்து அளிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஆர்டிகல் 43B டிபிஎஸ்பி கீழே வந்து இதையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 46 promote the educational and economic interest of SCs, STs and other weaker sections of the society and protect them from social injustice and exploitation. அடுத்ததா ஆர்டிகல் 46 promote the education and economic interest of SCs, STs and other weaker sections. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கும்போதே ஆர்டிகல் 46ல குறிப்பிட்டிருக்காங்க. இதை வச்சுதான் என்ன வந்திருக்கு அப்படின்னா பின்னாடி வந்து அந்த ரிசர்வேஷன்ஸ் இடஒதுக்கீடெல்லாம் இதுல இருந்தா வந்திருக்கு. ஸோ எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இந்த எஸ்சி எஸ்டிஸ் பட்டியல் இனத்தினர், ஆதி திராவிடர் மற்றும் பொருளாதாரத்து நலனை மேம்படுத்த வழி செய்தல், அதாவது மற்றும் அதர் கேட்டகரி பீப்புள், சரிங்களா, மற்ற பிரிவினருக்கு வந்து அவங்களோட எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதுக்காக கொண்டு வந்தது தான் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். அடுத்தது ஆர்டிகல் 47, 48. ஆர்டிகல் 47 டிபிஎஸ்பி ப்ரொஹிபிட் த கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ். ஸோ காந்தியன் பிரின்சிபல் கீழே பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் இந்த மது அருந்துதல், இந்த போதைப் பொருள், இது எல்லாத்துக்கும் ரொம்ப எதிராக இருந்தவர் காந்தி. ஸோ அது அவரோட பிரின்சிபல்ஸ் கீழே இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன காந்தி சொன்னது அப்படிங்கிற மாதிரி விஷயமும் எடுத்துக்கூடாது. அரசியலமைப்பு இருக்கும்போது இந்த மாதிரி 3 பிரிவுகள் இருந்தது அப்படிங்கிறதும் எடுத்துக்கூடாது. இது முழுக்க நம்மளுக்கு படிக்கிறதுக்காக, சரிங்களா, நம்மளுக்கு படிக்கிறதுக்காக புரியறதுக்காக அந்த இந்த சரத்துக்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ப்ரொஹிபிட் த கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், அதாவது மது அருந்துதலை குடிக்கிறதுல இருந்து, மது அருந்துதல், தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள்கள் அதை பயன்படுத்துறதுல இருந்து என்ன அப்படின்னா வந்து அதுக்கு தடை செய்யறதுக்கு வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் குறிப்பிடுது. ஸோ இதுலேயே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டைரக்டிவ்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்து டைரக்ட் பண்றாங்க. 1950 கான்ஸ்டியூஷன் வந்தவுடனே அடுத்த வருஷத்துல இருந்து இந்தியா முழுவதும் இந்த மாதிரி மது ஒழிப்பு கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வரக்கு சாத்தியம் இல்லை. நிறைய ஸ்டேட்ஸ் இன்ஃபேக்ட் அதை ஐ மீன் டாஸ்மாக்ஸ்ல இருந்து, மதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டீசென்டான ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. உடனே அதை நம்ம பேனும் பண்ண முடியாது, சரிங்களா. உடனே பேன் பண்ணா அவங்க அண்டர் கிரவுண்ட்ல போயிடுவாங்க. ஆனா படிப்படியா பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ், குஜராத், பீகார், இங்கெல்லாம் கம்ப்ளீட் பேன் பண்ணிட்டாங்க. நாகாலாந்து, இங்கெல்லாம் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் மது பாத்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் கம்ப்ளீட் பேன். அந்த ஸ்டேட்டுக்குள்ள எங்கேயுமே மது விற்பனை இருக்காது. ஸோ ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இனியும் கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்க அப்படின்னா பாதி ஸ்டேட், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ் வந்து பேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் முழு ஸ்டேட், இந்த மாதிரி தான் முழு இந்தியா, இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த ப்ரோக்ரெசிவா போகணும். அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் சொல்லுது. ஸோ எப்பெல்லாம் கண்ட்ரிக்கு ரிசோர்சஸ் வருது, எப்பெல்லாம் கண்ட்ரிஸ்க்கு கரெக்டான டைம் வருதோ அப்பெல்லாம் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றவங்க. அது சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவா இருந்தாலும் சரி, பாராளுமன்றம், லோக்சபா இருந்தாலும் சரி. அடுத்தது ஆர்டிகல் 48. ஆர்டிகல் 48 பாத்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல்ஸ்குள்ள கொடுத்திருக்காங்க. கால்நடை பராமரித்தல் மற்றும் அதன் படுகொலையை தடுத்தல், சரிங்களா. ப்ரொஹிபிட் த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் அண்ட் அதர் மில்க்ஸ் அண்ட் டிராஃப்ட் கேட்டில் அண்ட் டு இம்ப்ரூவ் தேர் பிரீட்ஸ். இது ஒரு டைரக்டிவ் ஸ்டேட்டுக்கு. உடனே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. கால்நடைகள், கவு, இந்த மாதிரி மாடு, இதை வந்து இன்டிஸ்கிரிமினேட்டா வெட்டுறதுல இருந்து, இன்டிஸ்கிரிமினேட்டா அழிக்கிறதுல இருந்து இதை வந்து பாதுகாக்கணும். அதுக்கான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜஸா என்ன பார்க்கலாம்? இந்த மாதிரி கால்நடைகள்ல ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ்னா இன்டிஸ்கிரிமினேட்டா இந்த மாதிரி கொல்றதுல இருந்து என்னெல்லாம் அட்வான்டேஜஸ். ஸோ பாத்தீங்க அப்படின்னா கால்நடைகள் பாத்தீங்கன்னா அதனால அது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபுட் செயின் பாதிக்கப்படும். அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஸோ லோ மென்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்களோட மேக்ஸிமம் ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த பீஃபை நம்பி இருக்கு. ஸோ உடனே அதையும் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனாலேயும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. நான் ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல் 47 பார்த்த மாதிரி ஆர்டிகல் 48 இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதையும் ப்ரொஹிபிட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ்ல அங்க வந்து கவு வந்து ஸ்லாட்டர் பண்றது வந்து பேன் பண்ணிருக்காங்க. அங்க வந்து பீஃப் கறி, ஐ மீன் மாட்டுக்கறி சாப்பிட்றது, மாட்டு இறைச்சி சாப்பிட்றது அங்க தடை வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் வரும். இதை மாதிரி தான் ஸ்டேட்டுக்கு வந்து டைரக்டிவா கொடுத்துருக்காங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, ரிசோர்சஸ் இருக்கோ, அப்போ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ ஆர்டிகல் 48 ஒரு காந்தியன் பிரின்சிபல். இந்த கால்நடைகளை பராமரித்தல், அதன் படுகொலையை தடுத்தல். 47 இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், அதாவது போதை தரக்கூடிய பொருளாகட்டும், ட்ரக்ஸ் ஆகட்டும், மது, இதையும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்ததான் 3வது கிளாசிபிகேஷன். 2 கிளாசிபிகேஷன் முடிச்சிட்டோம். 3வது கிளாசிபிகேஷன் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது. அறிவு சார்ந்த நெறிமுறைகள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. லிபரல்
லிபரல் இன்டெலெக்சுவலே ஏதோ ஒண்ணு அப்படின்னா வந்து ஆர்டிகல் 44 இது ஆல்ரெடி குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் இது எந்த கிளாசிஃபிகேஷன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன்ல இந்த லிபரல் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், சோசியலிஸ்ட் பிரின்சிபல் இருக்கும். இந்த 3ல ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ற மாரி கேள்விகள் வந்து வந்திருக்கு. இந்த மாரியும் கேள்விகள் வந்திருக்கு. இந்த 3 கிளாசிஃபிகேஷன் இந்திய அரசியலமைப்புல குறிப்பிட்டிருக்கா? அப்படிங்கிற மாரி கேள்வி வந்திருக்கு. கண்டிப்பா குறிப்பிடல. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 44 ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். தற்போது இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில இந்த சரத்து 44 ரொம்ப முக்கியம். ஸோ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் ஒரே மாரியான சிவில் சட்டம். அதான் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஒரே மாரியான சிவில் சட்டம். நாடு முழுவதும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாரியான கிரிமினல் சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. இப்ப எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிரிமினல் கோட். யூனிஃபார்ம் கிரிமினல் கோட். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன் இல்லையா? முஸ்லீம் கொலை பண்ணாலும் சரி, இந்து கொலை பண்ணாலும் சரி, அந்த கொலைக்கான தண்டனை ஒரே தண்டனை தான். அந்த கொலைக்கான அ விசாரணைகளாகட்டும், அந்த கொலைக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரே மாரி நடக்கப்பெறும். ஸோ இந்துக்காக ஒரு தனி நீதிமன்றம் கிடையாது. முஸ்லீமுக்காக தனி நீதிமன்றம் கிடையாது. ஆணுக்காக தனி நீதிமன்றம், பெண்ணுக்காக அப்படிங்கலாம் தனித்தனி நீதிமன்றம். கிரிமினல் கேஸஸ் கிடையாது. வேற சிவில் கேஸஸ் வந்துட்டீங்க அப்படின்னா, மேரேஜ் திருமணம், டிவோர்ஸ் விவாகரத்து இந்த மாரி சில அடாப்ஷன் தத்தெடுக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரிலிஜியனுக்குள்ள வரும். ஸோ ரிலிஜியன் படி தான் மேரேஜ் பண்ண முடியும். இல்லையா? அவங்க இந்து ரிலிஜியன் படி இந்து மேரேஜஸ் பண்ணிப்பாங்க. முஸ்லீம் ரிலிஜியன் அது தனியா. சரிங்களா? அவங்க இஸ்லாம் ரிலிஜியன் படி அவங்க தனி கோர்ட்ஸ்ல மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதே மாரி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனந்த் மேரேஜ் ஆக்ட்ன்னு ஒரு ஆக்ட். ஸோ அதுக்கு கீழ என்னலாம் சொல்லுதோ அதுபடி அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்ப என்ன ஆர்டிகல் 44 என்ன சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னா, இத வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இத வந்து உடனே கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாரு. நாடு முழுவதும் எப்படி ஒரே கிரிமினல் சட்டம் இருக்கோ, அதே மாரி நாடு முழுவதும் எல்லாத்துக்கும் ஒரே மாரி சிவில் சட்டம் வேணும் அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும்போது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஆனா அதே டைம் கான்ஸ்டிடியூஷனோட அசெம்பிளி பிரசிடென்ட்டா இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுக்கு எதிர்மறையா சொல்லியிருப்பாரு. இல்ல, இந்தியால அந்த டைவர்சிட்டி தான் முக்கியம் இல்லையா? யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கும்போது, நம்ம வந்து அவங்கவங்க கலாச்சாரத்துக்குள்ள போய் எல்லா கலாச்சாரத்தையும் ஒண்ணாக்கணும்னு நெனச்சோம் அப்படின்னா, அதுவே ஒரு பெரிய விபரீதமா முடியும். இந்துஸ்க்குன்னு தனியா இருக்கு இல்லையா? அவங்க அத ஃபாலோ பண்ணிப்பாங்க. முஸ்லிம்ஸ்க்குன்னு இருக்கிறத அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதுக்குள்ள இருக்க நெறிமுறைகள், வரைமுறைகள அவங்களே வகுத்துப்பாங்க. அத டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அங்க சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸா இருந்தனால, இத தூக்கி கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வைக்க முடியாது. அடிப்படை உரிமைகளோ மத்த இடத்துலயோ வைக்க முடியாது. அதனால எங்க தூக்கி வச்சுட்டாங்க? பகுதி 4ல தூக்கி வச்சுட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இத கொண்டு வந்துருங்க. இப்ப நெறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கான அ விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதாவது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரே மாரியான சிவில் சட்டம் கொண்டு வரணும். இந்தியா முழுவதும் ஒரே மாரியான சிவில் சட்டம். எல்லாத்துக்கும் ஒரே மாரியான மேரேஜ். எல்லாத்துக்கும் ஒரே மாரியான அ டிவோர்ஸ் ப்ரொசீஜர். எல்லாத்துக்கும் ஒரே மாரியான அடாப்ஷன் ப்ரொசீஜர் அப்டின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் அப்டிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆர்டிகிள் 44ஓட நெறையா கொண்டு வந்தா நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாரி ஆர்டிகிள் 44 கொண்டு வரதுனால நெறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. 2மே தெரிஞ்சு வச்சுக்கணும். இனி வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்னும் நெறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடங்கள்ல நம்ம இதோட பிளஸ், மைனஸ் அந்த மாரிலாம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு என்ன அப்டின்னா, இந்தியால எல்லாத்துக்கும் ஒரே மாரியான கிரிமினல் கோட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாரியான சிவில் கோட் இல்லை. அது சிந்தசைஸ் பண்ற மாரி, அத கொண்டு வரணும்னு சொல்ற மாரி ஒரு சரத்து எதுன்னு கேட்டாங்க அப்டின்னா, ஆர்டிகிள் 44. ஆர்டிகிள் 44 பகுதி 4ல இருக்கு. பகுதி 4ல இருக்கிறத கோர்ட்ல போய் ஜஸ்டிஸபிளா கேட்க முடியாது அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்டிகிள் 44 செக்யூர் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஸோ கண்ட்ரி முழுவதும். அடுத்ததா சரத்து 45. ஆர்டிகிள் 45 இது பார்த்தீங்க அப்படின்னா 86வது அமெண்ட்மென்ட். நம்ம எங்க பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை உரிமைகள் பார்க்கும்போது, அங்கேயும் ஒரு 86வது அமெண்ட்மென்ட் 2002ல என்ன கொண்டு வந்தாங்க? 21A அப்படிங்கிற ஒரு சரத்து கொண்டு வந்தாங்க. ரைட் டூ எஜுகேஷன். என்ன ஆண்டு பார்த்தோம்? 6 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் ஸ்டேட் குடுக்கணும். கம்பல்சரி எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து ஸ்டேட் வந்து கண்டிப்பா குடுக்கணும். அதுவும் இன்னொன்னு கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் குடுக்கணும். அதே மாரி ஆர்டிகிள் 45 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொவைட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர். ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அப்படின்னா 6 வயசுக்கு முன்னாடி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் இல்லையா? அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் தி ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ். 6லேருந்து 14 வரைக்கும் அடிப்படை உரிமைகள பேசியாச்சு. அது மேண்டேட்டரி ஆன் த ஸ்டேட். ஏன்னா பார்ட் 3ல இருந்துச்சுன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஜஸ்டிஸபிள். ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா டைரக்ட்டா சுப்ரீம் கோர்ட் போயிடலாம். 6க்கு முன்னாடி எஜுகேஷன் குடுக்கணும். ஸ்டேட் குடுக்கணும் இல்லையா? 6க்கு முன்னாடி அங்கனவாடி இருக்கு, பால்வாடி இருக்கு. அந்த மாரி ப்ரீ கேஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எஜுகேஷனும் ஸ்டேட் குடுக்கணும். ஆனா கம்பல்சரியா குடுக்கணுமா? அப்படின்னா கம்பல்சரியா குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்போதைக்கு ஸ்டேட் கிட்ட ரிசோர்ஸஸ் இல்ல. இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா அதையும் கொண்டு வந்துருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கை 2020ல வந்து குடுத்திருக்காங்க. இந்த ஆரம்ப
ஏர்லி சைல்ட்ஹுட் கேரை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஒருவேளை அந்த பாலிசிஸ் எல்லா பக்கமும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேரும் ஸ்டேட் வந்து கம்பல்சரியா கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஆர்டிகல் 45ல 86வது சட்ட திருத்தம் 2002ல 21A கொண்டு வரும்போது இங்கேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 45. ஸோ இது என்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 14 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதை திருத்தம் பண்ணி 14 வயசு வரைக்கும் இல்லை, 14 வயசு தான் அதில் பேசிட்டாங்க இல்லையா, 6 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க. இப்போ 6 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் டிபிஎஸ்பியில் வச்சிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய காலங்களில் சட்டம்ல ஏற்று என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி கம்பல்சரி ஆக்கிடுவாங்க. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் பராமரிப்பு வழங்குதல் 86வது சட்ட திருத்தம் 2002ல ஆட் பண்ணுது. அடுத்ததா ஆர்டிகல் 48 நவீன மற்றும் விஞ்ஞான அடிப்படையில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை ஒழுங்கமைக்க வேண்டும். டைரக்ட் பண்றாங்க. ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க, பராமரிங்க. அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கால்நடை வளர்ப்பு ஆன் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன்ஸ். ஸோ நல்ல ஒரு டைரக்டிவ். வருங்காலத்தில் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆகட்டும், ஒரு சயின்டிஃபிக் லைன்ல கொண்டு வாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்கு ஆர்டிகல் 48ல. ஆர்டிகல் 49 ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ். மானுமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சிறந்த கட்டட கலைகள்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம நினைவு சின்னங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஒரு மானுமெண்ட், அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ், பிளேசஸ் and objects of artistic or historic interest which are declared to be of national importance. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவித்த இந்த கட்டட கலைகளாகட்டும், மானுமெண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி வரலாற்று நினைவு சின்னங்கள் ஆகட்டும், இடங்கள் ஆகட்டும், பொருட்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் பாதுகாக்க முயற்சிக்கணும் அப்படிங்கிறத டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் குறிப்பிட்டிருக்காங்க. அம்சார் ஆக்ட், ஆர்கியாலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் அந்த ஸ்பெஷல் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு அம்சார் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இது சிந்தசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சும்மா சொல்லிட்டாங்க, நேஷனல் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய, அதாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சின்னங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத இந்த அம்சார் ஆக்ட்ல வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு சட்டம், அதுக்கப்புறம் ஒரு சட்டம் போட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மானுமெண்ட், ஏதாச்சும் ஒரு பில்டிங், ஏதாச்சும் ஒரு கலைகள் ஆகட்டும், கட்டடக்கலை சின்னங்கள் 100 வருடத்துக்கு பழமையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை வந்து அந்த ஆக்ட்ல வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆர்டிகல் 48, ஆர்டிகல் 49. அடுத்தது ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 50 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செப்பரேட் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் த ஸ்டேட். இது ஓரளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஜுடிஷியரி அப்படிங்கிறது நீதிமன்றங்கள், எக்ஸிக்யூட்டிவ் அதை அமல் பண்றவங்க ஆஃபீஸர்ஸ், சரிங்களா, அலுவலர்கள், ஆஃபீஸர்ஸ், அவங்கலாம் எக்ஸிக்யூட்டிவ். சட்டத்தை இயற்றுறவங்க லெஜிஸ்லேட்டிவ், அந்த சட்டத்தை அமல்படுத்துறவங்க எக்ஸிக்யூட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், மினிஸ்டர், இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ். மந்திரி எல்லாம் இருக்காங்களே அவங்களாம் எக்ஸிக்யூட்டிவ். எம்பி, எம்எல்ஏஸ் இந்த சட்டமன்றத்தில் உட்காந்து எழுதுறாங்க பாத்தீங்களா, சட்டத்தை இயற்றுறாங்கல்ல, அவங்க வந்து லெஜிஸ்லேச்சர்ஸ். நீதித்துறை, ஜுடிஷியரி. இந்த 3 விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம இந்த பார்லிமெண்ட் பார்க்கும்போது இன்னும் சொல்றேன். இப்போதைக்கு இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஜுடிஷியரி, நீதித்துறை. லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது சட்டம் இயற்றவங்க அப்படின்னு சிம்பிளா வச்சுக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது இந்த சட்டத்தை அமல்படுத்துறவங்க. ஒரு எம்பி, எம்எல்ஏஸ், லோக்சபா, ராஜ்யசபா, அது எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை போட்டுறாங்க. அது என்ன ஆகுது, பிரசிடென்ட் கிட்ட சைன் வாங்குது, அது வந்து ஒரு சட்டமா ஆயிடுச்சு. இனி இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட இதை அமல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சட்டம் எழுதுறாங்க, இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல்ல வந்து இல்லாட்டி இந்த மாதிரி ஹெல்மெட் போடாம போனா 500 ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறது ஒரு சட்டத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, ஹெல்மெட் போடாம போனா 500 ரூபாய் ஃபைன் சட்டம் எழுதிட்டாங்க. இந்த சட்டத்தை அமல்படுத்தணும். போயிட்டு நின்று அவன் ஹெல்மெட் போடாம வரான்னு பார்த்துட்டு அவன்கிட்ட 500 ரூபாய் கலெக்ட் பண்ணணும். அது எக்ஸிக்யூட்டிவான வேலை. சரிங்களா, அது வந்து ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், இல்லை கீழே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே சட்டத்தை போட்டதை அவங்க அமல்படுத்துறது அவங்க வேலை. அந்த அமல்படுத்துற வேலையை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிடுறாங்க. இங்க ஜுடிஷியரி எங்க வருது, ஒருத்தர் போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நீதிமன்றத்துல கேட்கறாரு, இந்த மாதிரி ஹெல்மெட் போடாம வந்ததுக்கு 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க, ஹெல்மெட்டோட விலையே 100 ரூபாய் தான், இந்த மாதிரி ரொம்ப எக்ஸார்பிடண்டா ஃபைன் போடுறாங்க, ஃபைன் போடுறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும்,
ரூ. 100ங்கிறத ஒரு ரூ. 200 ஆக்கணும். அந்த மாரி விஷயங்களாகட்டும். இல்ல இந்த மாரி ஒரு சட்டம் வருது. இந்த மாரி ரெட் கலர்ல மட்டும் தான் ஹெல்மெட் போடணும்னு ஒரு சட்டம் வருது. அப்ப அதுவும் ஜுடிஷியரிக்கு போகுது. இந்த மாரி இது ஒரு ஆர்பிட்ரரியா இருக்கு. வெறும் ஒரு கலர்ல அ ஹெல்மெட் போடணும்னு என்ன அவசியம்? இந்த மாரிலாம் கேஸஸ் வருது. இதெல்லாம் ஜுடிஷியரி தீர்த்து வைக்கும். இந்த மாரி இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் எல்லாம் ஜுடிஷியரி தீர்த்து வைக்கும். அப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருது. லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்ற வேலை. சட்டம் அமல்படுத்துற வேலை. இந்த சட்டம்லாம் கரெக்ட்டா இருக்கா? கான்ஸ்டிடியூஷன் படி கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்குற வேலை ஜுடிஷியரி. 3க்கும் தனித்தனி வேலை குடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆள் இங்க இருந்தாலோ, இந்த ஆள் இங்க இருந்தாலோ, இந்த ஆள் இங்க இருந்தாலோ, இந்த ஆள் இங்க இருந்தாலோ, அந்த தனித்தனியா குடுக்குற வேலை பாதிக்கப்படுமா? ஏன்னா இவரே ஏற்றிருவாராம் லெஜிஸ்லேச்சர். அவரே சட்டம் இயற்றிருவாரு. அவரே ஜுடிஷியரியிலயும் இருந்தாரு அப்டின்னா, இல்ல ஜுடிஷியரி அப்பாயிண்ட் பண்ற ஒரு ஆள் ஒரு 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 ஆதித்துவம் இருந்துச்சு அப்டின்னா, சோ அப்ப 2 பாடியும் ஒரு ஆள் கண்ட்ரோல்ல வந்துரும். அப்ப லெஜிஸ்லேச்சர் கரெக்ட்டா பண்றாங்களான்னு பார்க்கறது தான் ஜுடிஷியரி. ஆனா லெஜிஸ்லேச்சரே ஒரு ஜுடிஷியரி அப்பாயிண்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, எக்ஸிக்யூட்டிவே ஜுடிஷியரி அப்பாயிண்ட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, சோ 2 எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. செப்பரேட் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ். இதுலயும் பார்த்தீங்கன்னா, செப்பரேட் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் தான் சொல்லியிருப்பாங்க. லெஜிஸ்லேச்சர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, லெஜிஸ்லேச்சர்க்குள்ளேயே எக்ஸிக்யூட்டிவ் வந்துருவாங்க. எம்பி அப்படிங்கிறது லெஜிஸ்லேச்சர். ஒரு ஒரு பாராளுமன்றத்துல ஒரு ஒரு எம்பிய நம்ம எலக்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறோம். அவரு என்னன்னா ஒரு லெஜிஸ்லேச்சர். ஆனா இங்க இருக்கிற நெறைய எம்பில 545 எம்பில ஒரு 15 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 15 மினிஸ்டர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அவங்க சட்டத்த இயற்றவும் செய்வாங்க, அமலும் படுத்துவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடடா இருக்காங்க. அப்ப இது டைரக்ட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, ஜுடிஷியரிய லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து பிரிச்சிருங்க. இன்னும் டைரக்ட்டா ஜுடிஷியரிய எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இத ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஜுடிஷியரி பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இனி புரியல அப்படின்னாலும் பின்னாடி புரியும். நான் இப்ப சொல்லிர்றேன். ஏன் இத வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் வரும்போது கான்ஸ்டிடியூஷன் வரும்போது எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரிய அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கொஞ்ச நாள்ல இத பிரிச்சிருங்க. ஜுடிஷியரியும், எக்ஸிக்யூட்டிவும் தனியா பிரிச்சிருங்க. ஏன்னா இவங்க உங்களுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, இவங்கனால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. இப்ப பிரிச்சாச்சு. இப்ப ஜுடிஷியரிக்கும், எக்ஸிக்யூட்டிவ்க்கும் அவங்க 2 பேத்தையும் தனித்தனியா பிரிச்சாச்சு. எக்ஸிக்யூட்டிவ் யாரும் ஜுடிஷியரிய அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஜுடிஷியரி அப்படிங்கிறது நீதித்துறை. எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது சட்டத்தை அமலாக்குறவங்க. இதுதான் கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. சோ கொலிஜியம் சிஸ்டம்லாம் 1990கள்ல வந்தது. கான்ஸ்டிடியூஷன் 1950ல வந்தது. இது 1950ல குறிப்பிட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது மாறிருச்சு. இப்ப ஆர்டிகிள் 50 புரிஞ்சுதுங்களா? நீதித்துறைய நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து பிரிச்சிரணும் அப்படிங்கறத வந்து சிந்தசிஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிகிள் 50ல. அடுத்தது ஆர்டிகிள் 51 லாஸ்ட் ஆர்டிகிள். ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் மெயின்டெயின் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன் பிட்வீன் நேஷன். ஸோ என்னன்னா சர்வதேச அமைதி, பாதுகாப்பு ஊக்குவித்தல், பன்னாட்டு பிரச்சனைகள் அமைதி வழியில் தீர்வு காண முயற்சித்தல். நம்ம அண்டை நாடாகட்டும், இல்ல வேற ஒரு அண்டை நாடு நெய்பரிங் கண்ட்ரி இல்லாம மத்த உலக நாடுகள் கூட ஒரு நல்ல ஒரு தொடர் இருக்கணும் இல்லையா? அந்த அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்ல தொடர்பு இருக்கணும். ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாரும் ஒண்ணா குளோபலைசேஷன்ல கனெக்ட் ஆயிட்டோம் இப்ப. அப்படிங்கும்போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும். அது ஆர்டிகிள் 51ல சிந்தசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். சிம்பிளா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்றேன் பாருங்களேன். இப்ப பார்த்தது எல்லாத்தையுமே. பகுதி 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 35ல இருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும். இது எல்லாமே நான் ஜஸ்டிஸபிள். கொண்டு போய் கோர்ட்ல கேட்க முடியாது. கான்ஸ்டிடியூஷன் வரும்போது அந்த டைம்ல நமக்கு ரிசோர்ஸஸ் இல்ல. அந்த டைம் நம்ம மக்களுக்கு அறிவு இல்ல. ஐ மீன் படிப்பறிவு அவ்வளவா இல்ல. சரிங்களா? மக்களுக்கு வந்து லிட்ரசி ரேட் அவ்வளவா இல்ல. உடனே எல்லாத்தையும் கொண்டு வந்துர முடியாது. எப்ப ரிசோர்ஸஸ் கரெக்ட்டா வருதோ, எப்ப மக்கள்லாம் ஓரளவுக்கு லிட்ரேட் ஆகுறாங்களோ, எப்ப அதுக்கான டைம் கரெக்ட்டா வருதோ, எப்ப எல்லா இந்தியன்ஸும் ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகுறாங்களோ, அப்பல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு டிபிஎஸ்பியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிரணும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா, இனி போடக்கூடிய சட்டங்கள்லயும், இனி போடக்கூடிய பாலிசிஸ்லயும் இந்த டிபிஎஸ்பிய கருத்துல வச்சுட்டு லாவையும் இதையும் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. அந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம். ஆர்டிகல்ஸ்லாம் வந்துருச்சு. காலப்போக்குல என்ன ஆகுது? மறுபடியும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும், டிபிஎஸ்பிக்கும் சண்டை வருது. டிபிஎஸ்பிய கொண்டு வந்தா ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிடுது. ஃபண்டமெண்டல் ரைட்ட கொண்டு வந்தா டிபிஎஸ்பிய கொண்டு வரவே முடியல. இப்ப சம்பாரன் துரைராஜன் கேஸஸ் ஆகட்டும், அடுத்தது கேசவானந்த பாரதி கேஸ் ஆகட்டும், மினர்வா மில்ஸ் கேஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய கேஸஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வருது. கடைசியா மினர்வா மில் கேஸ் 1980 ஜட்ஜ்மெண்ட் அட் பிரசன்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த விதத்திலும் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட் மேல கீழ கிடையாது. 2மே ஈக்குவல் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆர்டிகல் 14, 19, 21 வயலேட் ஆனாலும் பரவாயில்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தகுந்த லாஜிக்கான ரீசன்ஸ் இருந்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம பார்த்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலயும் முக்காவாசியான ஆர்டிகல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க.
இன்னும் சில ஆர்டிகல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஆர்டிகல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்னும் கொண்டு வரல. கூடிய சீக்கிரத்தில கொண்டு வருவாங்க. அதே மாரி ஒட்டுமொத்தமா கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா பக்கமும் ஸ்லாட்டரிங் ஆஃப் கவுஸ் வந்து பேன் பண்ணல. சில இடங்கள்ல பேன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இடங்கள்ல மது அருந்துதல தடை செய்யல. சில கண்ட்ரீஸ்ல தடை செஞ்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில எல்லா கண்ட்ரிலயும் தடை செய்வாங்க. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வர மாரி போட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தோம். என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்துட்டோம். இப்ப பார்ட் 4 பத்தி அம்பேத்கர் என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, அந்த சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருந்தாரு இல்லையா? ஆரம்பத்துல பார்த்தோம். சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆமா. கான்ஷியஸ் ஆத்மா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிற யுகே ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவரும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் இந்த டிபிஎஸ்பி பத்தி ஒரு ரிமார்க் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். இனி அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, அடுத்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்ஸ்டிடியூஷன்ல. திரும்ப திரும்ப இத படிச்சுக்கிட்டே இருங்க. இது 3ம் பேஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இனி அடுத்தது எல்லாமே புரியும். இதுல ஏதாவது சில விஷயங்கள் புரியல அப்படின்னா, அடுத்தது பார்க்கும்போது அந்த இடங்கள்ல புரிஞ்சிரும். அப்ப இன்னொரு ஓவராலா ரீட் பண்ணீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா பாலிட்டி வந்து புரிஞ்சிரும். ரொம்ப முக்கியமான அடிப்படை உரிமைகள் பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அதுவும் பார்த்துட்டோம். கோட்பாடுகளும் பார்த்துட்டோம். இனி அடுத்தது அடிப்படை கடமைகள் பார்த்துருவோம். 51A 51க்கு அடுத்தது 51A. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இட் கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி.